எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருளோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸோ இருக்குன்னா அது வந்து ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் சுருக்கமாக சொல்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சவர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிமாண்ட் சைட் பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஎஸ்பிஸ் மூலமாக டார்கெட் பண்ணுவோம். டிஎஸ்பின்றது நத்திங் பட் ஒரு டிமாண்ட் சைட் பிளாட்ஃபார்ம் தான். டிமாண்ட் சைட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அட்வர்டைசர்ஸ்க்கு சார்பாக ஒர்க் பண்ணுறவங்க தான் டிஎஸ்பிஸ். என்னென்னா பாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு பொருளை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நீங்கள் காஸ்ட் அதிகமாகும். அதனால் வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் லைக் டிஎஸ்பிசி இவங்க மூலிமா போனீங்கன்னா இங்கே ஒரு ஆட் ஸ்பேஸ் கிடைக்கும். அட்வர்டைசர்ஸ்க்கு ஒரு ஆட் ஸ்பேஸ் கிடைக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால் வந்து இவங்ககிட்ட டேரெக்டாக போய் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் அந்த டிஎஸ்பிஸ் சொல்லுவாங்க. இவங்கலாம் டைப் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வந்து ஆட் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வந்து டைப் வச்சுருப்பாங்க. ஸோ டைப் வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக் பிட்டிங் நடக்கும், ரியல் டைம் பிட்டிங்கும் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆட் பிட் ஆகி அவங்க அட்வர்டைஸஸோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பிட் ஆகி அது வந்து ஆன்லைனில் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து டிஎஸ்பிஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 years பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பூம் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கன்சிடர் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன சேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது. இது மீறி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அந்த எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிறது நல்லது தான். எஸ்சிஓவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இது பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு சர்ச் கேம்பெயின்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் கேம்பெயின்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்சிஓ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுவாங்க உங்கள் ஆட்ஸை. உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் தேவையோ அது எல்லாமே அதிலே இருக்கும். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போகணுன்னா அது வந்து வீடியோ ஆட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ வீடியோ ஆட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆடை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பூம் ஆகிட்டே இருக்குது இந்தியாவில். ஆல்மோஸ்ட் 75% இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து டிஜிட்டலாக போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து டிஜிட்டல் ஃபீல்டில் வந்து சரியான பூம் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் பூம் ஆகுன்றது என்னோட கணிப்பு. தேங்க்யூ.